ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜெனி ஆறுமுகம்ஸ் vlog. இன்றைக்கி ஒரு சின்ன vlog பார்க்கலாமா? இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற மேக்கப் திங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக அதுக்குள்ளே சின்ன வீடியோவாக போகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து பாண்ட்ஸ் ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து விட்டமின் B3 ஃபேஸ் வாஷ். இது வந்து கிளினிக்கலி ப்ரொவைட். இது வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் தான் வந்து ஸ்போர்ட் லெவல் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 rupees தான். சின்ன பேக் தான். நான் சின்ன பேக் தான் ஒரு 3-4 வாங்கி வச்சுக்குவேன். ஸோ பெரிய பேக்கும் வாங்கலாம், பட் பாண்ட்ஸ் தான் எனக்கு செட் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ் உண்மையாலுமே ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வந்து 3-in-1 ப்ரைமர் தான். இது ப்ரைமர் வித் மாய்ஸ்சரைசர், லாங் லாஸ்டிங்காக தான் இருக்கும். ஆயில் ஃப்ரீ, 30 ml தான். ஸோ நான் போட்டு காட்டுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். பட் நான் தான் இது யூஸ் பண்ணுறேன். ரொம்ப ரேராக தான் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். இது ஆயிலி ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு ஆயிலியாக தான் இருக்குது. பட் அதனால தான் நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 போட்டிருக்கு. இது வந்து April 29 எக்ஸ்பிரி முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக நான் இது தூக்கி போட்டுருவேன். வேறு ப்ரைமர் என் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்க போகிறேன். ஸோ இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஆயிலி ஃபேஸ்க்கு கண்டிப்பாக செட் ஆகாத ஒரு ப்ராடக்ட்ஸ். ஸோ தேர்ட் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா மாமா எர்த்லேருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ரைஸ் ஆயிலி ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் மாய்ஸ்சரைசர் தான். ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வித் ரைஸ் வாட்டர் நியாசைனமைடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 24 hours வந்து இது ஹைட்ரேஷனாகவும் இருக்கும். BT3+ போட்டிருக்கு. ஸோ ஃபார் க்ளோ ஸ்கின். இது வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறப்ப பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோவாக தான் இருக்குது. ஸோ கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. லைட்டாக இது க்ளோவாக வருது. உடனே வந்து ஃபேஸ்க்குள்ளே இழுத்துக்குது, ஜில்லுன்னு இருக்குது இது போட்டால். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக்கி லைட் வெயிட் அண்ட் வந்து ரைஸ் வாட்டர் ஹெல்ப். கண்டிப்பாக இது ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக மாய்ஸ்சரைசராக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நான் இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன் பஞ்சாரஸ்லேருந்து. ஸோ உண்மையாலுமே பெஸ்ட்டு ப்ராடக்ட் தான் பஞ்சாரஸ். இது வந்து நான் யூஸ் பண்ணுறனால சொல்கிறேன். ஸோ 2 சன்ஸ்க்ரீன் நான் யூஸ் பண்ணுறேன், பட் ஆனால் பஞ்சாரஸ் தான் மை ஃபேவரட் சன்ஸ்க்ரீன். SPF 70+ அப்படின்னு போட்டிருக்கு. UVA அண்ட் UVB அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 grams தான். ஸோ இதுவுமே வந்து லைட்டாக க்ளோ கொடுக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399. நான் அப்ளை பண்ணி காட்டுறதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இந்த சன்ஸ்க்ரீன் தான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். உண்மையாலுமே நல்லா இருக்குது. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். பக்கத்தில் இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி கடையில் தான் நான் இது வாங்கியிருந்தேனே, பட் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிப் பாம். இது வந்து ஜஸ்ட்டு 50 rupees, 15 rupees தான். இது 10 grams தான் இருக்கும், பட் ரொம்பவே நல்லாயிருக்கு லிப் பாமு. இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படியே வரும். ஸோ இதோட குவான்டிட்டி வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் தான் வச்சுருக்கேன், பட் இன்னும் இருக்குது. இது எப்பயோ வாங்கிட்டேன், பட் ஆனால் வந்து என்றைக்காவது வெளியே போகிறப்பையோ மேக்கப் பண்ணுறப்பையோ ஸோ அந்த டைமில் தான் யூஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக நமக்கு வந்து லிப் பாம் கண்டிப்பாக தேவைப்படும். அவங்கவுங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுதோ ஸோ அந்த லிப் பாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோ லவ்லி. இதுவுமே வந்து சீரம் தான். இது வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியுதானே உங்களுக்கு தெரியல, 79 rupees தான் இதோட ப்ரைஸு. பட் சின்ன குவான்டிட்டியாக இருந்தாலும் சூப்பராக இருக்குது. இதுவுமே அந்த ஃபேஸ் வாஷ் மாதிரி உடனே வந்து ஃபேஸில் செட் ஆகிடுது, பட் நல்ல க்ளோ ஒன்று கொடுக்குது. ஸோ இதோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 7 ml தான் போட்டிருக்கு. இதோட குவான்டிட்டி லைட்டாக க்ரீம் பேஸ்டு தண்ணி மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் நல்லா இருக்குது. ஃபேஸில் உடனே அப்சர்வ் ஆகிடுது. சீரம் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். உண்மையாக நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள் பாண்ட்ஸோடது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கன்சீலர். இது வந்து சூப்பர் ஹைட் கன்சீலர். இது வந்து உண்மையாகவே ஃபேஸ்க்கு எடுத்துக்குது. இது என்னோட ஷேடு. இது வந்து 20 grams தான் இது போட்டிருக்கு, பட் ஆனால் நிறையாவே இருக்க மாதிரி இருக்குது. இதோட ஷேடு வந்து FS26. இது நான் வந்து எதில் ஆர்டர் போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். உண்மையாக நல்லா இருக்குது. நம்ம ஃபேஸ்க்கு எது அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு எரிதான்னு பார்க்கணும். எரியலைன்னா அது நம்ம ஃபேஸ்க்கு எடுத்துக்கிச்சின்னு அர்த்தம். ஸோ கன்சீலருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். நான் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து கே பியூட்டியோட ஃபவுண்டேஷன் ஹைட்ரேஷன் ஃபவுண்டேஷன் தான். இது ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன். உண்மையாக நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 ரூபா. இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா
145N மீடியம் ஷேட் தான். ஸோ என் கலர் வந்து மேரேஜுக்கு அப்புறம் என் கலர் சுத்தமாக போயிடுச்சு. ஸோ முன்னாடி இருந்த ஷேடு இப்போ கிடையாது. ஸோ அதனால் என் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி 145 நியூட் ஷேட் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். நான் வந்து ரெகுலராக இதான் யூஸ் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னா இன்னொன்று சஜஷன் பண்ணுவேன். என்ன ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ் க்ரீம் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங் பவுடர் வந்து ஃபிட்மியோட செட்டிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எக்ஸ்பிரி ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை தூக்கி போடணும் நான், பட் வச்சுருக்கேன். இது இந்த செட்டிங்ஸ் பவுடர் இல்லாமல் இன்னொன்று யூஸ் பண்ணுறேன்னா ஒயிட் டோனோட பவுடர், வெறும் லூஸ் பவுடர், நார்மல் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ் சம்திங், அவ்வளோதான். ஸோ உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுட்டு லைட்டாக டச்சப் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். உண்மையாக நல்லாயிருக்கு ஒயிட் டோன் பவுடர், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோவுக்கு போயிடலாம். நான் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ஐப்ரோ க்ளோ ஐலைனர் வித் ஐப்ரோ ஃபில் பண்ணுறது பவுடர்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே சேர்ந்து அடியில் வந்து ஐலைனர் இருக்கும். பட் எனக்கு அது செட் ஆகலை, அதனால் நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். மேலே இருக்கிறது வந்து வெறும் ஐப்ரோ பவுடர்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஐப்ரோ பவுடர் மட்டும் தான் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்தாலே தெரியும், நடுவில் மட்டும் சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உண்மையாக அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். என்றைக்காவது ஃபங்க்ஷன் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஐப்ரோ ரிமூவ் பண்ணலைன்னா மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஐப்ரோ ரிமூவ் பண்ணிட்டா நான் வந்து அதிகமாக போட மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து காஜல் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து அதுவுமே வந்து ஒரு கடையில், சின்ன கடையில் வாங்கின காஜல் தான். இந்த எல்லோ கலர் காஜலுமே அதிகமாக எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு காஜல் பார்த்தீங்கன்னா வந்து சுகரோடது. இது வந்து 600 700 சம்திங் 800 கூட எனக்கு தெரியல. இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப ரேராக தான் நான் காஜல் யூஸ் பண்ணுவேன். காஜல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இருந்தாலுமே வாங்கி வச்சுருக்கேன் என்றைக்காவது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹூடா பியூட்டியோட 24 hours லாங் ஸ்டே காஜல் தான். இதுவுமே மை ஃபேவரட் காஜல். பட் இருந்தாலுமே வந்து அதிகமாக நான் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியல, எங்கே போனாலுமே ஐலைனர் ஒன்று மட்டும் வச்சுட்டு போயிடுவேன். எனக்கு காஜல் வைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டுது. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ போடுறப்ப காஜல் வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐஷேடோ பேலட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஐஷேடோ பேலட் மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட். இது நான் எப்போ வாங்கின கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சின்ன வயசில் வாங்கினா எப்போ நான் ரொம்ப நாளாக என் கூட இருக்க ஒரு ஐஷேடோ பேலட்னா அது இதுதான். ஸோ மை ஃபேவரட். அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ப்ரௌன், நடுவில் இருக்க அந்த பிங்க், அப்புறம் லைட்டாக அந்த கோல்டு கலர், லைட்டாக அந்த ஒயிட் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கீழே இருக்க லிப்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட்னா இது தான். நான் எல்லா இடத்துக்குமே இதை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கதை பார்த்தாலே தெரியும். பட் இது எக்ஸ்பிரி முடிஞ்சிருச்சா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. இதோட ஷேட் நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. ரொம்ப நாளாக என் கூட இருக்க ஒரு பேலட்னா இந்த ஐஷேடோ பேலட் தான். ஸோ நெக்ஸ்ட் பேலட் வந்து ஹூடா பியூட்டி தான் சம்திங், எனக்கு தெரியல இந்த பேலட்டு பேர். ஃபுல்லாகவே எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ இதுலேயுமே நான் ஒரு 3 தான் யூஸ் பண்ணுவேன். கீழே இருக்க பிளாக் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐப்ரோக்காக யூஸ் பண்ணுவேன். நடுவில் இருக்க அந்த ப்ரௌன் மேக்ஸிமம் நியூட் ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதிகமாக வேறு எந்த ஷேடும் யூஸ் பண்ண மாட்டேன். எல்லா கலர் இருந்தாலுமே அதிகமாக எந்த ஷேடும் யூஸ் பண்ண மாட்டேன். நியூட் ஷேட் மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் சம்திங் எனக்கு எதுவுமே தெரியல. இதுவும் எப்போ வாங்கினேன்னு தெரியல. இதுவுமே ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு 6 years 7 years இருக்கும். ஸோ அதுக்கு மேலேயே முன்னாடி கட்டின ஐஷேடோ பேலட் இருக்குது என்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் இது நியூவாக வாங்கின ஒரு ஐஷேடோ பேலட். இது வந்து நான் வாங்கலை. இது வந்து அண்ணா ஒருத்தவங்க எனக்காக வாங்கிட்டு வந்தாங்க வெளியே இருந்து. ஸோ மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட். இதுலேயுமே வந்து எல்லா கலர்ஸுமே இருந்தாலுமே நான் ஒரு 2-3 கலர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். பிங்க் வித் ப்ரௌன் க்ரீன் லைட்டாக. ஸோ அவ்வளோதான். இதிலே வந்து ப்ளஷ்லாம் நான் தனியாக வச்சு இல்லை, ப்ளஷ்ஷும் இதிலே இருக்குது. அப்புறமேட்டா நார்மல் பவுடர், செட்டிங்ஸ் பவுடர் இதிலே இருக்குது, லிப்ஸ்டிக் இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ அதிகமாக நான் இது யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் தான் போகிறப்ப நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதை வச்சு நான் வந்து மேக்கப் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இது மை ஃபேவரட் ஐஷேடோ பேலட். இதுவுமே ஒன்று. இதில் வந்து இந்த ஐஷேடோ பேலட்டோட பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் வந்து லிப் கலர் அண்டு வந்து பவுடர், ப்ளஷ்ஷு, ஐஷேடோ இதோட நேம்ஸ் எல்லாமே இருக்கும்.
ஏன்னா முன்னாடி அதில் போட்டிருக்க மாட்டாங்க, சிலதில் வந்து போட்டிருப்பாங்க, சிலதில் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் பின்னாடி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஐலைனர், மை ஃபேவரட் ஐலைனர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் டைம்ஸ்லாம் வந்து ஐலைனர் நான் விடுறப்ப வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஐலைனர் உனக்கு செட் ஆகலை விடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மை ஃபேவரட், அப்போலேருந்து ரெகுலராக விட்டு இப்போயுமே எங்கேயாவது போனாலுமே வெறும் ஐலைனர் மட்டும் விட்டுட்டு போயிடுவேன். ஸோ மை ஃபேவரட் ஐலைனர் வந்து கிண்டோடது, முன்னாடி காமிச்சிருந்தாலும் அந்த கிண்டோட ஐலைனர் தான். இது சின்னதாக ஒரு வண்டியில் வரப்போ வாங்கினேன். உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபீஸோ சம்திங் என்னமோ தான். இன்னொன்று வந்து கேவிடெக்ஸ் போயிருந்தப்போ இன்னொரு ஐலைனர் வாங்கினேன். பட் அது எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவுமே கிண்டோட மஸ்காரா, மை ஃபேவரட் மஸ்காரா. இதுவுமே உண்மையாக நல்லாயிருக்கு. அவர்கிட்டேருந்து ஒரு கார்டு கூட வாங்கி வச்சுருக்கேன். ஸோ காண்டாக்ட் பண்ணால் அவங்க வந்து நமக்கு கொடுத்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் லிப்ஸ்டிக், 3 லிப்ஸ்டிக். பட் அதிகமாக நான் இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 60 தான் இதோட ஷேடு. 3.5 கிராம்ஸ் இருக்கும். இதோட நேம் வந்து கொலாரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிப்ஸ்டிக்கு. பட் உண்மையாகவே நல்லா இருக்குது இந்த லிப்ஸ்டிக்கு. ஸோ இது வந்து ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். இது வந்து எங்கள் அக்கா எனக்காக கொடுத்தது. இது வந்து லிப்ஸ்டிக் சொல்கிறத விட ஒரு லிப் பாம் சொல்லலாம். லைட்டாக வந்து லிப் பாம் மாதிரி இருக்கும், லிப்ஸ்டிக்கும் இருக்கும் இதில். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா வந்து CV108 SPF 20 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்குது. எனக்கு மை ஃபேவரட் லிப்ஸ்டிக். இதோட ப்ரைஸ் வந்து நான் ஆன்லைனில் மறுபடியும் வாங்கலான்னு செக் பண்ணி பார்த்தப்ப 7000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. பட் நான் இது வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ட்ரை பண்ண காசு இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் இது வாங்குவேன். ஸோ நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் வந்து இலாவோட 80. இது வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக். அதனாலே நான் தூக்கி போடாமல் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா டேமேஜ் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. லிக்விட் லிப்ஸ்டிக். பட் என்றைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இதோட ஷேட் வந்து B90 ஃபில்ட்ரிங் நியூட் கலர் தான். இதுவுமே மேக்ஸிமம் எல்லாமே நியூட் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாந்து. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது கலராக இருக்கும். பட் நான் கலராக வாங்கலை. இந்த தடவை கண்டிப்பாக தேர் திருவிழாவில் கலராக வாங்கலான்னு இருக்கேன். ஸோ 2 ஒயிட் வித் ஒரு பிளாக் வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக இது யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாந்து. இது வந்து கேவிடெக்ஸில் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு செந்தூர், அதாவது உச்சி போட்டு வைக்கிறதுக்காக இது வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இது அதிகமாக சம்மர் டைமில் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு ஸ்வெட்டிங் அதிகமாக வரும். கண்டிப்பாக எனக்கு குங்குமம் வழிஞ்சு கீழே வரும். ஸோ அதனால் வந்து நான் கண்டிப்பாக மூஞ்சி ஃபுல்லாக எனக்கு ஆகிடும் குங்குமம் வந்து. நான் ஏன்னா டார்க் குங்குமம் தான் நான் வச்சுருப்பேன். ஸோ அதனாலேயே நான் இது வாங்கினேன். இது லைட்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அது வைப்பேன். ஸோ எனக்கு அதிகமாக எதுவும் தெரியாது. ஸோ நான் இந்த ப்ராடக்ட்லாம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பாஞ்ச். இது வந்து ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் இல்லை, கன்சீலர் வித் ஃபவுண்டேஷன் இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் இந்த ஸ்பாஞ்சு. ஸோ மற்றதுக்கெலாம் ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கையாலே ஸ்மச் பண்ணிக்குவேன். ஸோ ஸ்பாஞ்ச் நிறையா இருக்குது. ஒரு 6-7 ஸ்பாஞ்ச் கிட்டே இருக்குது. சின்ன ஸ்பாஞ்ச் இருக்குது. பட் இருந்தாலுமே நான் ரெகுலராக இந்த 2 ஸ்பாஞ்ச் தான். வெளியே போகிறதா இருந்தால் நான் எடுத்துகிட்டு போவேன். ஸோ ப்ரெஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் அண்டு ஐஷேடோ தான். நான் ப்ரெஷ்ஷஸ் அதிகமாக ஐஷேடோக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபவுண்டேஷன், பவுடர், அதுக்கப்புறமேட்டா வந்து எல்லாத்துக்குமே இதில் ப்ரெஷ்ஷஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்து அந்த வீடியோ போடலான்னு நினச்சேன், போட முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னும் வாஷ் பண்ணல. கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இந்த ப்ரெஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஐலைனர் வித்து அந்த ஹூடா பியூட்டியோட ஒரு ஐப்ரோ பவுடர் டப்பா காமிச்சல. ஸோ அதுக்கு வந்தது தான். ஸோ அந்த பவுடர் கூட இந்த ப்ரெஷ்ஷஸும் வந்துச்சு. ஸோ இதை வச்சு தான் நான் ஃபில் பண்ணிக்குவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே. நான் செட்டிங் ஸ்ப்ரே வந்து ஆர்டர் பண்ணியோ இல்லை எதுவுமே வாங்க மாட்டேன். என்னோடய ரோஸ் வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி பாட்டில் வாங்கி இதை ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்றும், வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். வெளியே எங்கேயா போனால் தேவைப்படும் அப்படின்னால. ஸோ 2 செட்டிங் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நான் எல்லாமே பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் எனக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகிறதுன்னு தெரியும். ஸோ தேங்க்யூ, பாய்.